நிதி சொத்துக்கள்னா பங்குகள், பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வெறும் காகிதம் அல்லது ஒரு கம்ப்யூட்டர்ல தெரியிற டிஜிட்டல் எண்கள் தான். உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட்டுக்கு தானா எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா அது அந்த கம்பெனியோட லாபத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிற உரிமையை கொடுக்குது. இது ஒரு தங்க கட்டி மாதிரி இல்ல, இது ஒரு உரிமை பத்திரம். இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதோட வேகம் தான். இன்னைக்கு நீங்க உங்க பங்குகளை வித்தா 1-2 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கும். அந்த அளவுக்கு இதுல லிக்விடிட்டி அதிகம். இதுல பங்குகள், பாண்டுகள், ஃபண்டுகள்னு ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க போன்லயே உங்க எல்லா முதலீடுகளையும் ரொம்ப சுலபமா நிர்வகிக்கலாம். எல்லாமே உங்க விரல் நுனியில. ஆனா இங்கே ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சொத்துக்களோட மதிப்பு நிரந்தரமானது இல்ல. ஒரு கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிச்சா அதோட பங்கு விலை உயரும். அதே கம்பெனி நஷ்டமடைஞ்சா பங்கு விலை பாதாளத்துக்கு போகும். சந்தை நிலவரம், பொருளாதாரம், கம்பெனியோட செயல்பாடுன்னு பல விஷயங்கள் இதோட மதிப்பை தீர்மானிக்கும். அதனால இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். சரி, இப்போ இந்த 2 முதலீட்டு வழிகளையும் நேருக்கு நேர ஒப்பிட்டு பார்க்கலாம். ரிஸ்க், வருமானம், அப்புறம் பணமாக்குற வேகம். இந்த 3 விஷயத்துல எது எப்படி இருக்கு?